பெரம்பலூர் மாவட்டம் நாரணமங்கலத்தில் திருமணமான பெண் காதலனுடன் சென்ற நிலையில் காதலனின் தேநீர் கடை சூறையாடப்பட்டது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், விவரங்கள் என்ன? பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் நாராயணமங்கலம் பகுதியை சேர்ந்த ஐயப்பன் என்பவருடைய ஆவின் பாலகம் அடித்து நொறுக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகளும், அதே போல அவரது சகோதரரை கழுத்து நெரித்து கொலை செய்ய முயன்ற சிசிடிவி காட்சிகளோடு எஸ்பி அலுவலகத்தில் புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா அந்த புகார்ல நேற்று இவரது அந்த ஆவின் கடைக்கு வந்த தினேஷ், குணசேகரன், சுதாகர், ராஜகுரு, கார்த்திக் ராஜா உள்ளிட்டோர் தகராறில் ஈடுபட்டதாகவும், ஆபாசமாக திட்டி தன்னை கேட்டு அந்த கடையை அடித்து நொறுக்கியதோடு தனது தம்பியை கொலை செய்ய நோக்குவதோடு கழுத்தை நெரித்ததாகவும், இந்த சிசிடிவி காட்சிகளோடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், தனது காதலியோடு தான் தலைமறைவானதுனால தன்னையும் தனது காதல் மனைவியும் தேடி அவரது குடும்பத்தார் இது போன்ற செயலில் ஈடுபட்டதாகவும் அந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இது தொடர்பாக லோக்கல் அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் அந்த தீபிகா என்ற பெண், அதாவது இந்த நபருடைய மனைவி என்று கூறக்கூடிய தீபிகா என்ற பெண் காணாமல் போனதாகவும் ஒரு புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும், மேலும் இந்த தீபிகா திருச்சி மாவட்டம் உப்பிலியபுரம் காவல் நிலையத்தில் தானும் தனது மனைவியும் சரணடைந்திருப்பதாகவும் ஒரு புகார் மனையும் அளித்திருக்கிறார்கள். எஸ்பி அலுவலக போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போதுதான் தீபிகாவும் தற்போது புகார் அளித்திருக்கக்கூடிய ஐயப்பனும் ஒரே தெருவில் வசிப்பவர்கள், ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர் இருந்த போதிலும் ஐயப்பன் தீபிகா காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில 2016ஆம் ஆண்டு இருவரும் பதிவு திருமணம் செய்திருக்கிறார்கள். 2017ஆம் ஆண்டு இவர்களை பிரித்து தீபிகாவை கட்டாயப்படுத்தி வேறொருவரோடு திருமணம் செய்து வைத்திருந்ததாகவும், அவர்களுக்கு ஒரு மகனுக்கு பிறந்த நிலையில தீபிகா அப்பாவுக்கு பிரிந்து இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வரக்கூடிய நிலையில தனது உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றதை கண்டு ஐயப்பன் என்பவர் தீபிகாவை தன்னோடு அழைத்து சென்று ஒரு வார காலமாக இருவரும் தலைமறைவாகி திருச்சி காவல் நிலையத்தில் தற்போது சரணடைந்திருப்பதாகவும், இதனிடையே தான் தீபிகாவின் குடும்பத்தார் ஐயப்பன் கடைக்கு சென்று இந்த கடையை சூறையிட்டதாகவும் அவரது தம்பியை கொலை செய்ய முயன்றதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக 2 குடும்பத்தாரிடமும் விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும், அந்த பெண் யாருடன் செல்வார் என்பதை அறிந்து அவர்களுடன் சேர்த்து வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் எஸ்பி அலுவலக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.